ஊழியக்காரனை நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு என்னைக்கே ஊழியம் வரல. அவன் தப்பு செஞ்சானா அவன் எஜமானுக்கு பொறுப்பாளி. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பண விஷயத்துல உண்மை இல்லைன்னா அவன் கர்த்தருக்கு உண்மை இல்லைன்னு தான் அர்த்தம். வேலைக்காரனை பத்தி நீ குறை சொல்றதுக்கு நீ யார்? அவன் இன்னொருவனுடைய வேலைக்காரன், அவனை பத்தி நீ சொல்றதுக்கு யாரு? நீ என்ன செய்யற? உட்காந்து வாயை வீசி வீசி அழகா யூடியூப்ல வீடியோ போட்டு 10 பேரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, நீ என்ன கர்த்தருக்கு செய்யற? அதுதான் முக்கியம். அடுத்தவனை குறை சொல்றதுக்கு அல்ல யூடியூப். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் ஆத்துமாக்களின் முன்னேற்றுதலுக்காக செய்வீர்களானால் அதுதான் ஊழியம். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க? நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா எவெல்லாம் குறை சொல்றானோ அவனுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன். எவனை பத்தியா குறை சொல்றதுன்னா அந்த ஊரா விட்டு கதை கேட்கறதுனா அன்னையில இருந்து ஆயா கதை கேட்கறது நமக்கு பிடிக்குது. அதனாலதான் பைபிள்ல தீமோத்தேயுல கடைசி நாட்களிலே அநேக கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும்னு சொல்லி இருக்கிறார். கதை கேட்கிற காலம் வரும், அதான் கடைசி காலம். அதனாலதான் யூடியூப்ல எல்லாம் கதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வீடியோ.